அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளையும் முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முஹர்ரம் மாதங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இஸ்லாமிய புது வருட பிறப்பு, அதுதான் முஹர்ரம் மாதம் தொடக்கம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. 4 புனித மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று. இதில் நாம் செய்ய வேண்டிய அமல்களையும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளையும் பார்ப்போம். முதல்ல அதிகப்படியான உபரி நோன்புகள். ரமலான் மாதத்துக்கு பிறகு நோன்பு நோற்பதற்கு மிகச்சிறந்த மாதம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு உபரியான நோன்புகளை நோற்பது அதிக நன்மைகளை பெற்றுத்தருகிறது. ஆஷுரா நோன்பு. ஆஷுரா நோன்பு பொதுவாக முஹர்ரம் 10 கடைபிடிக்கப்படுகிறது. முஹர்ரம் மாதத்தின் மிக முக்கிய அமல் ஆஷுரா நோன்பு ஆகும். இது பிறை 10 நோக்கப்படும் நோன்பு. இந்த நோன்பை நாம் நோற்பதால் அதற்கு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லிம் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஷ்ரா நோன்பு நோட்கும் முறை. சிறந்த முறை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களில் நோன்பு நோற்பது. அப்படி நம்மளால் பிறை 9 நோற்க முடியல அப்படின்னா பிறை 10 அல்லது பிறை 11 ஆகிய 2 நாட்களுக்கு சேர்த்து ஆஷுரா நோன்பை கடைபிடிப்பது. சில மக்கள் ஆஷுரா பிறை 1 பிறை 10 வரை கூட நோன்பை நோக்கிறார்கள். அப்படியும் நோன்பு நோற்கலாம், அது தவறல்ல. அதிகமான நோன்புகளை நோற்பதனால் நமக்கு அதிகமான நன்மைகள் மட்டுமே கிடைக்கிறது. அடுத்தபடியாக முஹர்ரம் மாதத்தில் என்ன அமல் செய்யலாம் அப்படி என்று பார்த்தால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நாம் அஸ்தௌஃபிருல்லா என்று சொல்லுவோம். தினமும் நாம் 100 முறை அல்லது அதற்கு அதிகமான தடவைகளில் அஸ்தௌஃபிருல்லா ஓதுவது சிறந்தது. அஸ்தௌஃபிருல்லா, நான் அல்லாவிடம் மன்னிப்பு கோருகிறேன். அஸ்தௌஃபிருல்லா, நான் அல்லாவிடம் மன்னிப்பு கோருகிறேன். இதோட பொருளை உணர்ந்து நாம் இதை ஓதணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அவனிடத்தில் நமக்கான வெகுமதிகளை அதிகப்படுத்தி தருவோம். இதற்கு அடுத்தபடியாக ஒரு பாவ மன்னிப்பு துவா அப்படின்னா அஸ்தௌஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வாத்தூபு இலைஹி. இந்த இஸ்திஃபார் துவாவை நாம் ஓதலாம். மீண்டும் ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் பாருங்கள். அஸ்தௌஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வாத்தூபு இலைஹி. அடுத்தபடியாக செய்யது இஸ்திஃபார். பாவ மன்னிப்பு கோருவதில் மிகச்சிறந்த தலையாய ஒரு இஸ்திஃபார் என்றால் அது இந்த செய்யது இஸ்திஃபார் தான். அதை பொழுது நான் ஓதி காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்கத்தனி வ அன அப்துக்க வ அன அலா அஹ்திக்க வவதிக்க மஸ்தாத் அவுது பிக்க மின் ஷர்ரி மாசனத்து அபூவு லக பினிஅமதிக்க அலைய வ அபூவ பிதன்பி ஃபஃபிர்லி ஃப இன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த இஸ்திஃபார் துவாவையும் நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக ஓதி பாவ மன்னிப்பு தேடுவோம். இது ஒரு சிறந்த இஸ்திஃபார் துவாவாகும். இதை பகலில் ஓதிவிட்டு அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி என்றும், இரவில் ஓதிவிட்டு அன்று காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் நற்செயல்களும் தர்மங்களும். நாம் செய்யக்கூடிய சின்ன நல்ல செயல்களும் என்ன தர்மமாக அமைகிறது, நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு செயலாக அது மாறுகிறது. இது புனிதமான மாதம் என்பதால் இதில் செய்யப்படும் நன்மைகளுக்கு அதிக கூலி கிடைக்கும். நாம் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது, தர்மம் செய்வது, குர்ஆன் ஓதுவது, அதிகப்படியான சுன்னத் தொழுகைகளை தொழுவது, நமது குடும்பத்தினருக்கு நன்மையை எதிர்பார்த்து தாராளமாக செலவு செய்வது. யார் ஒரு மனிதர் ஆஷுரா நாளில் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்வாரோ அல்லாஹ் அந்த மனிதருக்கு வருடம் முழுவதும் தாராளமாக வழங்குவான். எனவே நாம் இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்மால் இயன்ற அளவு நோன்பு நோற்று உபரியான தொழுகைகளை தொழுது
அதிகப்படியான அளவு இஸ்திஃபார் செய்து நமது குடும்பத்தாருக்கும் தாராளமாக செலவு செய்து அல்லாவிடத்தில் அவனுடைய கிருபையையும் கருணையையும் பெற்ற நன்மக்களாக ஆகுவோம் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.